ஐயோ இதுக்குள்ள நடக்கவே ஜாலியா இருக்குடா. பாருங்க கைஸ் ஓடுறான். டேய் நில்றா. டேய் என்ன ஒரு ஸ்பீடு. ஏய் எங்க பாத்தியா கைஸ் இது பாத்தீங்களா? இங்க பாருங்க லீகோ அஃபிஷியல் ஷாப். இவ்வளவு பெரிய ஷாப் இப்பதான் பாக்குறேன் நானு. இங்க பாருங்க. ஏய் என்னடா இது $1599 15,000. அதாவது நம்ம சின்ன வயசுல பில்டிங் செட் வாங்குவாங்கல்ல, அம்மா அப்பா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்களே, அதெல்லாம் குடி குடியா 100 அது ரூபாய்க்கு லோக்கல். இது கொஞ்சம் ஹை-ஃபை போல. இங்க பாருங்க அந்த பிக்சல் மாதிரி இருக்கு பாருங்க, பார்க்கவே ஃபுல்லாவே பில்டிங் செட் வச்சே பண்ணியிருக்காங்க போல. நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஏய் இங்க பாடுறோம் இப்படி நான் கொஞ்சம் ரசிக்கிறேன். ஏய் எல்லாமே இங்க அப்படித்தான்டா இருக்கு. இதுக்கெல்லாம் சுதர்ஷனுக்கு பசிக்காது, சாகடிக்காது, எனர்ஜி வந்துடும். எங்கேருந்து எனர்ஜி வருமோ. இங்க பாரு எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரா மாத்திக்கலாம், காராவும் மாத்திக்கலாம். டேய் எல்லாமே 20,000 செம்மையா இருக்குடா எல்லாம். ஏய் இங்க பாத்தியா F1 ரேஸ் கார், அந்த காரு இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குடா பார்க்கவே. BMW பைக்கு செம்மையா இருக்குடா. எங்க பாரு குட்டி குட்டியா. சின்ன வயசுல இது மாதிரி வாங்கி தரலான்னு கேட்டா அசிங்கமா கேட்பாங்க. இப்ப பாரு 7 வயசாச்சு, ஆசை வருது, நான் வாங்க முடியல. நான் பேசாம என்ன பண்ண போறேன், நமக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அது பேர் சொல்லி எல்லாத்தையும் வாங்கலாம்னு இருக்கிறேன். என்ன சொல்றேன்? வாங்கிக்கோ. ஆனா அதுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுதான் கேட்குமே. நான் போயிட்டு சாதா போய் கீச்செல்லாம் வாங்கி கொடுத்தா அசிங்கமா பூ அப்படின்னு துப்பிடுவோம். எல்லாமே பிராண்ட், பட்டு எல்லாமே 20,000 30,000 மேலதான் இருக்கிற டாய்ஸ். ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாவும் இருக்கு. பட் பரவாயில்ல, ஓகே. மனசெல்லாம் உடையல, லைட்டா வலிக்குது, என்ன பண்றது. ஆக்சுவலி வந்துட்டு போன்லயே சுத்தமா சார்ஜே இல்லை எங்களுக்கு. இனிமே வந்துட்டு இன்னும் ஒரு 2 விஷயம் பார்க்கணும். நைட்டு அதெல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா நம்மளால இப்போ முடியாது. ஆனா என்ன பண்ணிட்டேன், இங்க ஒரு ஆப்பிள் ஸ்டோர் இருந்துதான், நான் இப்பதான் அது கவனிக்கிறேன். ஸோ அங்கேயே வந்துட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு 90-80% ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் போய் கொஞ்சம் சுத்திட்டு வரேன். நீ பாத்துக்கிறியா? அங்க ஒரு பெரிய இது பார்த்தேன், அதை போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வா. நான் இங்க ஒரு ஸ்டோர் பார்த்தேன், அது காட்டலான்னு உங்ககிட்ட வந்தேன். நான் வரும்போதே பார்த்தேன். அது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கும், செம்மையா இருக்கும் பாருங்க. பாப் மார்ட் ரொம்ப பெரிய ஷோரூமு. இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் இந்த மாதிரி இதுல கிடைக்கிற விஷயம்லாம் வந்துட்டு அங்க கிடைக்காது. 1-2 வேணா பார்க்கலாம் அங்கங்க, அதுவும் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அதுவும் நான் இது அப்பவே வந்து பார்த்தேன். ஏதாச்சும் ஒன்று தொட போனாலே அது சோல்ட் அவுட்ன்றாங்க. அதாவது ஒரு கடையில் வாங்குறதுக்கு தானே வருவாங்க. ஆனால் இந்த கடையில் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, உள்ளே இருக்கிற பொருள் எது கேட்டாலுமே சோல்ட் அவுட். ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆன ப்ராடக்ட்ஸை வச்சு கடை நடத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாருங்கள், எது தொட்டாலும் சோல்ட் அவுட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக ஒரு ஷோகேஸில் வைக்கலாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. எல்லாமே க்யூட்டாக இருக்குது. ஒன்று தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கும் சரி. இந்த கார் உள்ள இங்கே பாருங்கள், இந்த கீ லைக் என்ன சொல்லுது, சார்ஜர் மாதிரி பேட்டரி பேங்க்கில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சார்ஜிங் ஒயர்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இந்த மாதிரிலாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ரோ ஃபுல்லாகவே சோல்ட் அவுட். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னும் அது கலெக்ட் பண்ணல போல், இல்லை டெலிவரி பண்ணோம் போல். எனக்கு 2-3 பொம்மைங்கள்லாம் ரொம்ப முடிச்சது. சரி ஒரு ஞாபகத்தமாக வாங்கி வச்சுக்கலான்னு பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஒன்று விடாமல் சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம். இங்கே பாருங்கள், ஹவு டு ட்ரெயின் எ டிராகனில் வர அந்த பொம்மை செம்மையாக இருக்குது கைஸ். பேட்மேன் காரு, பேட்மேனு எல்லாமே. we can order in online shopping? No, only store. இந்த சைடும் இருக்குது, இது பாருங்க. ஒரு ப்ராடக்ட்டும் வேற லெவலில் இருக்குது. சின்ன வயசுல இது மாதிரி இடத்துக்குலாம் அம்மா கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க, கெட்டு போயிருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வாங்கி காசு அழிச்சிருப்பேன். இது பாருங்களேன், லைக் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து உடச்சிட்டு வெளியே வர மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே செம்ம க்ரியேட்டிவாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் வாங்கணும்னு போல் இருக்குது, ஆனால் வாங்க முடியலையே. எனக்கு இப்படி தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைத்தனமாக இருக்கும், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் அதை பார்க்க வச்சு வாங்கணும்னு ஆசை தான். பட் வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது பாப்பாலாம் வந்துடும். நம்ம இன்னும் குழந்தையாகவே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் மாற்றிக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. பேட்மேன் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. குங்ஃபு பாண்டா பாருங்கள், செட்டப்பாக இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஆக்சுவலி. ஓகே, சும்மா பார்த்துட்டு சந்தோஷப்படுத்தலாம், உங்களுக்கும் காட்டலான்னு தான் வந்தேன். அவ்வளோதான். அங்கே நிற்கிறா பாருங்க, அவள் ஆப்போசிட்ல வந்து பார்த்துட்டு இருக்கா, பைத்தியக்காரா வாடா அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி டைம் மற்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏதாவது வாங்கினியாவா? ஏன்டா வீடியோ ஆன் பண்ண உடனே அப்படியே மாற்றி பேசுகிற பற்றியா? இப்போ என்ன சொல்லி அமிச்சேன், ஏதாவது வாங்கினேன்னா அசிங்கமாக கேட்பேன்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது வாங்கினியா அப்படின்னு கேட்குறான். எதுவும் வாங்கலை, சும்மா சொன்ன மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். எவ்வளோ இருக்குது சார்ஜ்? சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே சார்ஜ் போட்டிருந்தா என்னத்துக்கு சார்ஜ் ஆகிருக்கும்? நான் கவனிக்கவே இல்லை. இங்கே ஒரு ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது, அப்படியே அந்த சைடு போய் அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாலும் அப்படியே கிளம்பிட்டோம். ஆமாம், இங்கே பாருங்க,
ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் 15லாம் என்ன ரேட்டு போகுதுன்னு பாருங்கள் எல்லாமே. 1 TB 1,30,000 தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்துட்டு இல்லை 1,89,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 சேவ் இல்லை. ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம், அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நம்ம லண்டனர் அந்த பிரிட்ஜ் வழியாக போயிட்டுருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பிரிட்ஜு. இவ்வளோ நேரம் டெலிஃபோன் பூத்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் சும்மா. நல்லா இருந்துச்சு. சரி, அதான் இருக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலான்றதுக்காக. இங்கே பாருங்க லண்டனில் இருக்கிற அந்த லண்டனர் மக்காவ், இங்கே பாருங்களா ஒரு ட்ரெயின் செட்டப்பு. சூப்பராக இருக்குல்ல அந்த ட்ரெயின் செட்டப்பை அப்படியே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குடா இல்லை? லண்டனர் மக்காவும் அது பேர். ஃபோட்டோ எடுக்கிறியா? அங்கங்கே லண்டனில் இருக்கிற மாதிரி இந்த ஃபோன் பூத் வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம அந்த சைடு வந்து இப்போ இந்த சைடு வந்துட்டோமா? அந்த பிரிட்ஜ்லேருந்து இந்த சைடு வந்துட்டோம். எல்லாமே கனெக்டிங். தோ இதுதான் சொன்னேன் அந்த கனெக்டிங் பிரிட்ஜுன்னு. இங்கேருந்தே தெரியும். ஹாய். ஸோ இப்போ நம்ம லண்டனர் உள்ள போகிறோம். இங்கே பாருங்க. ஆமாம், அங்கே இப்போயே ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்கடா. ஸோ நம்ம லண்டனருக்குள்ளே வந்தாச்சு. ஆமாம், ஆக்சுவலி மற்ற 2 பிளேஸை விட இது வந்துட்டு உள்ள ஃபுல்லாக மால் தான். அங்கேயாச்சும் அந்த லேக் மாதிரி அந்த ஸ்ட்ரீட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக மாலு. ஆனால் கொஞ்சம் லண்டன் ஸ்டைலில் இருக்கிற அந்த செங்கல் லைட்டு அந்த மாதிரிலாம் வச்சு மால். இன்டீரியர்ஸ். ஆமாம், இன்டீரியர்ஸ் மட்டும் தான். இது வெளியே இருக்கிற லுக்கு தான் லண்டன்ன்றது. நானும் ஏதோ இருக்குன்னு நினச்சி தான் உள்ள வந்தேன். பட் இட்ஸ் ஓகே. ஃபோட்டோஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துருக்கோம். அதெல்லாம் நான் வந்துட்டு ரீல்ஸு ஷார்ட்ஸில் போடுறேன். இங்கே பாருங்க, பழைய காலத்து காரு, லண்டனில் யூஸ் பண்ண காரு. அது என்னன்னு தெரியல, லண்டனர்னு போட்டிருக்காங்க. ரொம்ப பழசு. அப்படியே அந்த மாடலை ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே நல்லா இருக்குல்லடா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலு. ஆஹா ஓஹோ அதுவும் இருக்கு. அண்ட் வந்துட்டு பாசிட்டிவா ஜாலியா ரிலாக்ஸ்மெண்ட்டாக இருக்கு. ஒரு வெக்கேஷன் ஃபுல்ஃபில் ஆகுது இங்கே இல்லடா? பர்ஃபெக்டாக இருக்கு. அங்கே லண்டன் பஸ். இங்கே பாருங்க, நம்ம அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துருந்தோம். ஸோ இப்போ வெளியே வந்துட்டோம். இந்த அவுட்லுக் தான், இங்கே வெளியே தெரியுற இந்த அவுட்லுக் தான் இந்த லண்டனர். உள்ள ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் மால், நிறைய பிராண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த ஃபுல் வியூ தெரியுதான்னு தெரியல கேமராவில், பட் நான் காட்டுறேன். ஆக்சுவலி இது 1 டே பத்தாது. பட் ஈஃபில் டவர் 1 டே, லண்டனர் 1 டே, அப்புறம் வந்துட்டு வெனிஷியன் 1 டேன்னு வந்தால் தான் ப்ராப்பராக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும். நாங்கள் பாருங்க, ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறோம், வைக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். நாங்களே தான் கிளிக் பண்ணுறோம். வாட்ச்லேருந்து கிளிக் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகுது. அதனால ஆமாம், பயங்கர டயர்டாக இருக்குது. இதுவே பயங்கர வெயிட்டாக இருக்குது. இதுவே 2 கிலோ இருக்கும் போல. ஆமாம், இதை பாருங்க. இது இன்னும் என்ன சொல்கிறது, இந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்க பிடிக்கும்னா அழகாக செட் பண்ணி பங்கமான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். பஸ்ஸு, லண்டன் பஸ். இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாமாடா? உள்ள எடுக்கலாம். வா எடுக்கலாமா? இங்க இருந்து எடுப்போம். நம்ம இங்க இருந்து எடுப்போமா? எஸ். ஆக்சுவலி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இங்க இருந்து எங்க ஹோட்டலுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கு, வரத்துக்கும் ஃப்ரீ பஸ், இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஃப்ரீ பஸ். ஏன் அப்படி வர்றான்னு தெரியல. இதெல்லாம் அவங்க காஸ்ட் பண்ணி டூரிசம் பண்ணலாம்ல. இதே நம்ம ஏஜென்சி வழியா வந்ததுன்னா இதெல்லாம் இப்பதான் ஓபன் பண்ணாங்களா எனக்கு தெரியல. மேபி கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சோனே பண்றதுக்காக என்னன்னு தெரியல. பட் ஆனா சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கு. அந்த சைடுலாம் லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈஃபில் லைட் ஜொலிக்க ஆரம்பிச்சிரும். நைட் ஈஃபில் டவர் போறோம். எஸ். ஓகே காய்ஸ், இதுதான் லண்டனர். பெருசா ஒன்றும் இல்லை. அங்கே பார்த்து அதே ஷாப்பிங் மால் தான் உள்ளே இருக்கு. அதனால வெளியே இருக்கிற அவுட்லுக் மட்டும் காட்டுறேன். அந்த கிளாக் ரொம்ப அழகா இருக்கு, தூரமா தெரியுது அந்த கிளாக். இது அந்த போட்டோல எடுத்துருக்கோம் தானே நம்ம அங்க இருந்து ஈஃபில் டவர்ல இருந்து எடுத்தது. ஈஃபில் டவர்ல இருந்து எடுத்தோம். நம்ம வந்துட்டு அடுத்து ரீல்ஸ் பண்ண போலாம். நம்ம ரீல்ஸ் பண்ண போறோம். ரீல்ஸ் இல்ல, சும்மா வீடியோஸ் போட்டோஸ் மெமரிஸ்க்கு எடுக்கிறோம். செம்ம டயர்டு கைஸ். வெளியே வந்துட்டு நாங்கள் லண்டனர் சுற்றி வலிச்சு பஸ்ஸில் அது இதுன்னு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பயங்கரமாக இருட்டிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா, சரி உள்ளே வந்தோம் திருப்பி லண்டனர் உள்ளே. சரி என்னதான் இருக்குது, வெறும் ஷாப்பிங் மட்டும் தான் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அப்போது ஹாரி பாட்டர் எக்ஸிபிஷன் ஒன்று இருந்தது. பட் வந்துட்டு அது உள்ளே போக முடியல. மார்னிங் 11 AM டு ஈவினிங் சம்திங் 4 or 2:30 என்னன்னு தெரியல. அந்த டைம் மட்டும் தான் ஓப்பனிங் போல். அதாவது ஹாரி பாட்டரில் வர எல்லா விஷயங்களும் வந்துட்டு லைக் ஒரு செட்டப் மாதிரி வச்சுட்டு அது உள்ளே போகலான்னு பார்க்கும்போது அலௌடு இல்லைன்ட்டாங்க. நாளைக்கு தான் இதோட அப்படின்னாங்க. ஆனால் நாளைக்கு நம்ம வந்து இங்கேருந்து ஹாங்காங் போகிறோம், பட் பார்க்க முடியல. சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு புக் போட்டிருந்தாங்க, அதை பார்க்க செம்மையாக இருந்துச்சு. சரி அப்படியே உள்ளே வந்தால் இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஏதாச்சும் ஒரு பர்கர் ஷாப் இருந்தால் கூட ஏதாச்சும் ஜூஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் கோஃபூன்னு ஒரு கடை,
அந்த கடையில் வந்துட்டு நாங்கள் ஜூஸ் வாங்கினோம், வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கினோம். சரி இவ ஏதாவது குடிக்கிறாளான்னு கேட்டால் இவளுக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த ஸ்மெல்லே கொமட்டுதுன்னு பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அதனால் பேக்கில் இருக்க பப்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன், பப்ஸ் சாப்பிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்களா, வெயில் டைமில் வந்துட்டு இது இருக்கிறதே மறந்துட்டேன், பேக்குள்ளே இருந்திருக்கு. எடுத்துகிட்டு வந்தோம், பட் பேக்கில் இருக்கிறது நான் வீட்டிலே வச்சுட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு ஃபேன், சாரி பார்த்தா தெரியும். லைக் என்ன சொல்கிறது, வெயில் டைம்லாம் இப்படி வச்சுட்டு சுற்றினா நல்லாயிருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும், நம்ம சம்மர் ரிலாக்ஸிங்காக இருக்குது. இது எங்கே தான் வாங்கினோம், இது வேளச்சேரியில் ஒரு பிவிஆரா டிமார்ட் நினைக்கிறேன். டிமார்ட் மேலேயே என்னமோ சம்திங் வாங்கினோம். 150 ருபீஸ் தான், செம்ம ஒர்த். சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி 2 வாங்கினோம். ஒன்று வீட்டில் இருக்குது, ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஈஃபில் டவர் எல்லாமே லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். நைட் டைமில் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஈஃபில் டவர் முடிஞ்சால் பே பண்ணிட்டு லிஃப்ட் ஏறி மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே ஃபுட் கோர்ட் வந்திருக்கும். என்ன பட்டு குனிஞ்சத்தெல்லாம் நிமிரவே இல்லையாடா நீ, முடியலையா? இங்கே பாருணும் சொல்லமே, அஜுஜோ செல்லத்துக்கு நிறைய ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு, அதனால் கேஷுவலாக உட்காந்து நிற்குது. அவனுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தேன் நான். நாளைக்கு வந்துட்டு மக்காவிலேருந்து நம்ம ஹாங்காங் போகிறோம். அதுக்கப்புறம் ஹாங்காங்கில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த நாள்லேருந்து தான் கொஞ்சம் ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பண்ணுறா க்யூட்டாக இருக்குல்ல? ஓகே, நாங்கள் 2 பேர் நல்லா சாப்பிட்டு தெம்பாயிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஈஃபில் டவர் நைட் ஆயிடுச்சுல, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே டாடா பாபாய்ன்னு சொல்லிட்டு ரூம் போய் படுத்து தூங்க போகிறோம். பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. பிராண்டு பாருங்க, யப்பா யப்பா யப்பா, யார் இதெல்லாம் வாங்கினே இருப்பா எனக்கு சத்தியமா தெரியல. இது பாரு, இதெல்லாம் பார்க்கவே இல்லை நம்ம. பாருங்க நான் சொன்னேன் சுத்தினா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இவ இல்ல அப்படின்னா இப்ப பாருங்க, நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. இது அந்த காலத்துல யூஸ் பண்ண சேரியட். நான் அப்ப போய் இவளை பாக்குற காரணம் எனக்கு வாயில வரல. செம்மையா இருக்குடா, சான்ஸே இல்ல. இது அந்த காலத்துல யூஸ் பண்ண சேரியட்டா இல்ல இவங்க அந்த மாதிரி மாடல் மேக் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி மேக் பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கு, சூப்பரா இருக்குடா. பட்டு ஏறி நிக்கிறியா ராணி மாதிரி என் செல்லம்? செல்லமே அங்க பாரு, போய் நிக்கலாம்டா. அப்படா பாருங்க, ஏதாவது ஒண்ணு சொன்னா கேட்கறது இல்ல, அதுக்கப்புறம் போட்டோஸ் இல்லன்னு சொல்ல வேண்டியது. பாரு, இது என்ன டைட்டானிக் படத்துல வர மாதிரி இருக்குது, மேல அப்படியே இடிஞ்சு விழுமா, தண்ணியெல்லாம் ஊத்துமா? வாங்க நம்ம ஈஃபில் டவர் போவோம், இங்க போட்டோ சேர்த்துட்டு. இப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் ஆகும். இது நான் ஃபர்ஸ்ட் யாரோ திறந்து விடுறாங்கன்னு நினைச்சேன். இதை பாருங்க, தெரியுதா? ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது, சென்சார் வந்தா. ஐயோ, இது ஓபன் ஆகுது, ஓபன் ஆயிடுச்சு. இது செம்மையா இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு இந்த பியூட்டி தெரியுதான்னு தெரியல. என்ன சொல்றது, ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குமாடா, டோட்டலா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா ஜெகஜோதியா இருக்கு. ஈஃபில் டவர் தெரியலையே, இது மறைச்சிச்சு. மேல போய் எடுக்கலாம் வாங்க, வேற லெவல். இங்க ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ற காரை பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. கார்லாம் என்ன கார் இது? BMW. இப்படி போகக்கூடாது. இங்க பாருங்க गाइस, வேற மாதிரி சான்ஸே இல்லை. ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு பங்கமா இருக்கு, ஒரு ரிச் ஃபீல் இருக்குல்லடா. நிஜமான ஈஃபில் டவர் கூட இவ்வளோ செட்டப்போட இருக்காது போல, சுற்றி அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வச்சு செம்மையா இருக்கு. இது லண்டனர், இது நைட் வியூ ஆஃப் பாரிஸ் ஈஃபில் டவர். சான்ஸே இல்லை. அதுலேயும் ப்ரமோஷனு இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. அங்கங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே அப்படியே அழகாக இன்பில்ட் பண்ணிட்டு. ஆனால் நம்ம ஒரே ஒரு இதுதான், நம்மளால அது போக முடியல. அந்த கிளப் சிட்டி, என்னது ஸ்டுடியோ சிட்டி, அது கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் போல. இதெல்லாம் போனதுக்கே ஹாப்பி தான். ஸோ ஆக்சுவலி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் மேலே போகலான்னு பிளான் பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா ஃப்ரீ, 8th 10th சம்திங் ஏதோ ஃப்ளோர்னா அது சின்ன காஸ்ட்டு. மேக்ஸிமம் ஹைட் வந்துட்டு 37 ஃப்ளோர்ஸ் தான். ஸோ 37 ஃப்ளோர்ஸ் போனோம்னா கிட்டத்தட்ட பர் பர்சனுக்கு $75. ஸோ 2 பேருக்கு ஈச் $75 கொடுத்து இப்போ மேலே போகிறேன். என்னதான் இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல போட்டுக்குள்ள கொடுக்காதது இங்கே கொடுத்து போகிறோம், அவ்வளோதான். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும்ல நைட்ல. ஆமா, இத பாருங்க, டிக்கெட் மதியானமே போக வேண்டியது, மதியானமே போயிருக்கணும். பட் ஆனா வந்துட்டு எங்களுக்கு என்ன சொல், வெயில் தாங்கவே முடியல. போயிருந்தாலும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டே சொல்லும்.
பரவாயில்லடா, நம்ம எப்பயா தாண்டா வரோம், அதுக்கெல்லாம் டயர்ட் ஆகலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க அந்த 37 ஃப்ளோர்ஸ்ன்றது ரொம்ப ஹைட் ஆக்சுவலி. ஆமா. அதுவும் அதாவது அண்ணா நகர் டவர் மாதிரி ஓப்பனா இருக்கு மேல. இல்ல அது மட்டும் இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஃப்ளோர் ஹைட்டும் இருக்காது. இப்போ நம்ம வீட்டெல்லாம் இருக்கிற அதை விட டபுள் ட்ரிபிளா இருக்கும் ஒரு ஃப்ளோருமே ஹைட். 37 ஃப்ளோர்ஸ்ங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அதை பாருங்க, இவங்க சூப்பரா எடுக்கிறாங்க. இத பாருங்க गाइस, நைட் வியூ. கிட்ட காட்டுறேன்னு சொன்னல, அது காட்டுறேன் பாருங்க. கிட்ட பாக்கும்போது ரொம்ப தூரம் இல்லாத மாதிரி இருக்கா. 37 ஃப்ளோர்ஸ் இருக்காண்டா. சோ லிஃப்ட் வந்துட்டோம். என்னடா லிஃப்ட் உள்ள ஏசி? ஏன்டா மால்லையே ஏசி போட்டு வச்சிருக்காங்க, கனெக்ட் இருக்கலாம். ஏசிலே வாங்குறாங்க. இந்த மினி மக்கா ஃபுல்லாவே ஏசில தான். மக்கா வரீங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள வந்துருங்க. ஜூஸ் குடிக்கணும், காசு தூரம் போது பண்றான். சாரி டா, நீ பேசினே எக்ஸைட்டட்லமா இது பண்ணிட்டேன். பல்பு கொடுத்துட்டே இருக்காங்க இவன். 37 ஃப்ளோர்ஸ் அங்க பாருங்க. 37 floors. Eiffel Tower is a stunning observation deck on the 37th floor. Our stunning காது அடைக்குதுடா. செம்ம காது அடைக்குது, பயங்கரமா காது அடைக்குது. வந்துட்டோம்டா. ஏய் வேற லெவல் இருக்கு. அங்க பாருங்க. ஓ மை காட். 37 ஃப்ளோர்ஸ் மாதிரி இல்லடா, எங்கேயோ இருக்கும்டா, அதுக்கும் மேல இருக்கிற மாதிரி இருக்குடா. நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஸோ ஈஃபில் டவர் இருக்க ஏரியா, வெனிஷியன் ஏரியா அது. ஓ அந்த சைடும் நிறைய ஏதோ இருக்குது, நம்ம அந்த சைட்லாம் போகல. அண்ட் திஸ் சைடு வந்துட்டு லண்டனர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக இருக்குது, காற்றடிக்குது. காற்று மேலே காற்றடிக்குது, காற்று. ஃபுல் வியூ தெரியுது இல்லைடா, மக்கா வியூ. ஏய் வர்த்துடா, சூப்பரா இருக்குடா. அங்க பாரு அந்த பில்டிங், என்ன பில்டிங்டா அது? அதான் அந்த ஸ்டுடியோ சிட்டி, அந்த தீம் பார்க் எல்லாம் உள்ள இருக்கு பாரு. அவங்க உள்ள போய் பார்க்க வேண்டியது இங்க இருந்தே பாத்துக்கலாம். தெரியுமா? ஸ்டுடியோ சிட்டி போகாததுக்கு நம்ம இங்க இருந்தே பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அது உள்ள இதெல்லாம் தான் இருக்கு போல. அது ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குல்லடா. எனக்கு தாய்லாந்துல வந்துட்டு அந்த 127 ஃப்ளோர்ஸா ஏதோ சம்திங் போனோம், அந்த டவர் 75 ஃப்ளோர்ஸ் நினைக்கிறேன். அதான் 75 நினைக்காமா. அது கூட எங்களுக்கு இவ்வளவு ஃபீல் ஆகல. பட் இது ரொம்ப பெருசா இருக்கு. மேபி ஓபனா இருக்கறனால நினைக்கிறேன். பட் இல்ல, பஸ் டைமிங் இருக்கு. 8 o'clock பஸ் க்ளோஸா. இது பார்க்க முடியாது, கிளம்பிடலாம் தான் இருந்தோம். பார்த்தா பஸ் கிளம்பிடுச்சு. இப்போ நாங்க வேற ஷட்டில் பிடிச்சி தான் போகணும், பே பண்ணிட்டு. சரி அப்போ இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு டவர் ஏறி பார்த்தாச்சு. செம்மையா இருக்கு. தெரியுமா? தெரியும், லைட்ல எல்லாம் தெரியும். அது பாத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பாக்குறோமோ இருக்கிற கேமரால தான் எடுக்க முடியும். போட்டுறாதரா வேணாண்டா. டவர் மேல இருந்தோமா, அந்த 37 ஃப்ளோர்ஸ் வந்தக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே கேஷுவலாக நடந்து போகிறோம் லிஃப்ட்டுக்கு. அப்போதான் இவன் கீழே ஒன்று பார்த்தா, பிளேஸ் யுவர் கேமரா ஹியர்னு சொல்லி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் மொபைல் எடுத்து பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. அது வேணா நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அந்த ஹோலில் கரெக்டாக வச்சா கேமராவை ஃபுல் ஈஃபில் டவரோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு, அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அழகாக தெரியுது, லைட்டோட சூப்பராக இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்க. நான் அது உள்ளே போகிறேன். இந்த ஈஃபில் டவர் மேலே இருக்கும் ஆக்சுவலி. இது பாருங்க, எப்படிரா ஃபுல்லாக தெரியுதுல்ல? இது செம்மையாக இருக்குடா. எப்படி எப்படிலாம் யோசிக்கிறீங்க? இல்லை கரெக்டாக வச்சுட்டா சான்ஸே இல்லைல்ல. ஸோ போலாமா? எஸ். ஸோ டே 2 கம்ப்ளீட்டட் இன் மக்காவ். எஸ். ஸோ இப்போ நம்ம போகிறது எங்கேயும் இல்லை, ஹோட்டலுக்கு போய் தூங்க போகிறோம். குட் நைட், பாய் பாய். ஆக்சுவலி இது ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனு. அதோட லாபி எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமா. பா, இங்கேயும் தங்குறாங்க நிறைய பேர், எக்கச்சக்க பேர் தங்குறாங்க டூரிசம் வந்துட்டு. அதோட லாபி சும்மா இந்த சைடு பஸ்ஸு ஏற போகிறோம் ஆக்சுவலி. அப்படியே இந்த சைடு வரும்போது இதை பார்த்தோமா, என்னடா இது அப்படின்னு இருந்தது. ஒரு வழியாக பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறோம். பஸ்ஸு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அவர் பஸ் நம்பர் 9 சொன்னார். எனக்கு ஏறினா இது காட்டினா இது இல்லைன்றாங்க. மேப் போடுறான், கிட்ட வந்து இறங்கிடலாம், என்ன பண்ண முடியும். ஓகே கைஸ், குட் நைட், see you tomorrow.